ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் எடுக்கிறப்போ நீங்க முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே கேட்கறது, சார் 10 வருஷமா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பேங்க்ல இருக்கு. இப்ப அவங்க பேங்க் வந்து டாக்ஸ் கட்டியிருக்குமா, லேண்ட் டாக்ஸ் கட்டியிருக்குமா, பில்டிங் டாக்ஸ் கட்டியிருக்குமா, ஒருவேளை அது அபார்ட்மெண்டா இருந்தா மெயின்டெனன்ஸ் கட்டியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் ஒரு ப்ராப்பர்ட்டியை பொசஷன் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு ஆக்ஷன் விடுறப்பே பாத்தீங்கன்னா ஆஸ் இஸ் வேரிஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் இஸ் வேரிஸ், எப்படி இருந்ததோ எங்க இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோமே தவிர, உள்ளர இருக்கிற எல்லா விஷயங்களையும் மற்ற எல்லா விஷயங்களும் நீங்க தான் சரி பார்த்துக்கணும். லேண்ட்ல லீகலா எதனாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா அது பேங்க் தான் பொறுப்பு. சட்ட சிக்கல் இருக்கு, இல்லைன்னா 10 சென்ட் இருக்க வேண்டிய இடத்துல 9.5 சென்ட் தான் இருக்குன்னா அந்த பொறுப்பை ஏத்துக்க வேண்டியது பேங்க். ஏன்னா பேங்க் வந்து கிளியரா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, 10 சென்ட் ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்க போறோம், எங்க கையில இருக்க ப்ராப்பர்ட்டி, நாங்க ஃபுல்லா பொசிஷன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றப்போ பேங்க்குக்கு எதிராக நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். சோ பேங்க் அந்த விஷயத்துல குறிப்பா இருப்பாங்க. பட் பேங்க் டாக்ஸ் கட்டுவாங்களா, லேண்ட் டாக்ஸ் கட்டுவாங்களா, பில்டிங் டாக்ஸ் கட்டுவாங்களா? கண்டிப்பா கட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பில்டிங் பேங்கோட பொறுப்பு இல்ல, பொசிஷன் ஆஃப் த பில்டிங் தான் பேங்கோட பொறுப்பு. அதே மாதிரி இதே அபார்ட்மெண்ட்னா மெயின்டெனன்ஸ் பேங்க் கட்டிருக்க மாட்டாங்க, கட்டவும் அவசியம் கிடையாது, சட்டப்படி கட்டணும்னு அவசியம் கிடையாது. இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மெயின்டெனன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 30,000 40,000 ஆயிரும். பேங்க் இதுல தலையிட முடியுமானா இல்ல. ஏன்னா இது ஒரு சொசைட்டியோட ரெகுலேஷன்ஸ், அந்த அபார்ட்மெண்ட் சொசைட்டி முடிவு பண்ற ஒரு விஷயம் தான் இது. அந்த அபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு டைம்ல 1000 ரூபாய் தான் சொசைட்டிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வச்சிருப்பாங்க, திடீர்னு 3000 ரூபான்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் பேங்க் கட்டிட்டு இருக்க முடியாது. பேங்க் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான், மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கிடையாது. சோ பொசஷன்ல இருக்க ப்ராப்பர்ட்டி அப்படியே உங்களுக்கு கொடுக்க போறாங்க. சட்ட சிக்கல் பேங்க் ஆர் என்டையர்லி ரெஸ்பான்சிபிள். இது மாதிரி பினான்சியல் டியூஸ் பேங்க்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில அபார்ட்மெண்ட்லாம் 10 வருஷமா வந்து ஏலம் போகாம இருக்கும், 1.5 லட்சம் 2 லட்சம் மெயின்டெனன்ஸ் மட்டுமே பெண்டிங் இருக்கும்.